எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஜானகி அம்மா இறந்த உடனே இன்னைக்கு அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு கருப்பு சூட்கேஸ் வந்திருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவங்களுடைய உறவினர்களை எல்லாத்தையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. பெட்டியை திறந்து பார்த்த உடனே ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சி அடைந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஜானகி அம்மாவுடைய குடும்பத்தினரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த கருப்பு சூட்கேஸ்குள்ளே இருந்திருக்குது. ஜானகி அம்மா இறந்த உடனே அந்த கருப்பு சூட்கேஸை யார் அமிச்சாங்க, அதற்குள்ளே என்ன இருந்துச்சு, எதனால் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் இப்போ கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இதை விட ஒரு சாதனையை உலகத்தில் யாருமே பண்ணது கிடையாது. நேயர்களே, இதுவரைக்கும் அதிகப்படியான பாடல்களை பாடினவங்களுடைய வரிசையில் உலக அளவில் எடுத்துக்கிட்டால் முதல் இடத்துல இருக்கிறது ஜானகி அம்மா. 48,000 பாடல்களோட முதல் இடத்துல இருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல இருக்கிறவங்க 2,800 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 2,800 எங்கே இருக்குது, 48,000 எங்கே இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,000 பாடல்களுமே மிக பெருமளவுக்கு அருமையான பாடல்கள். இளையராஜா போன்ற மிகப்பெரிய லெஜண்டுகளே எல்லாருமே என்ன சொல்கிற விஷயம்னா, ஜானகி அம்மா 48,000 பாடல் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம், ஒரு பாட்டு கூட அறகுறையான பாட்டு கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருந்து அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் பாடின அனைத்து பாடல்களும், ஒட்டுமொத்த 48,000 பாடல்களும் மிகச்சிறப்பான பாடல்கள்னு ஒவ்வொரு லெஜண்டுகளும் இன்னைக்கு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜானகி அம்மா இன்னைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மரண செய்தி நம்முடைய தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவையே மிக பெருமளவுக்கு துயரத்துக்குள்ளாக்கி இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு நேற்று இறந்து போனாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா அவங்களுடைய மகன் என்னைக்கு இறந்து போனாங்களோ எங்களை விட்டு அவங்க அன்னைக்கே பிரிந்து போயிட்டாங்க. அன்னையிலேருந்து ஒரு நாள் கூட அவங்க எங்ககிட்ட சிரித்து பேசுனது கிடையாது. அவங்களுடைய மனசு இந்த பூமி உலகத்தில் என்றைக்குமே இருந்தது கிடையாது. 6 மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஜானகி அம்மா அவங்களுடைய இருக்கும்போது அவங்க சிரித்து பேசுவாங்க. நாங்கள் எல்லாருமே கேட்குற விஷயம், எப்படிம்மா இவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கிறீங்கன்னு. என் மகன் இருக்கும் போது எனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அவங்களுடைய மகன் என்னைக்கு இறந்தாங்களோ அதுலேருந்து அவங்க ஒரு நாள் கூட சிரிச்சது கிடையாதுன்னு உறவினர்கள் எல்லாம் அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி மிக பெருமளவுக்கு வைரலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா இறந்த உடனே அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொட்டி வந்திருக்குதான். அந்த பெட்டியில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, கன்னட திரையுலகம், தெலுங்கு திரையுலகம், மலையாளம் மற்றும் ஹிந்தி திரையுலகம் எல்லா லெஜண்டுகளும் மற்றும் ஜானகி அம்மா அவங்களுடைய தீவிர ரசிகர்களும் மிகப்பெரிய அளவுக்கு கடிதங்கள் எழுதி இன்னைக்கு ஜானகி அம்மாவுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்களாம். முழுக்க ஜானகி அம்மா அவங்களால அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு, எப்படியெல்லாம் முன்னேற்றங்கள் அடைஞ்சாங்க, அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் கொடுத்துச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமுமே சேர்ந்து ஒவ்வொரு துறையில் இருந்தும் கடிதங்களும் நிறைய நினைவு சின்னங்களும் அந்த பெட்டியில் பல பெட்டிகள் வீட்டுக்கு வந்திருக்குதான். ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் பிரித்து ஒவ்வொன்றா படிக்க கதறி அழுதுருக்கிறாங்களாம். ஜானகி அம்மா அவர்களுடைய கடந்த கால சாதனைகளை ஒவ்வொன்றும் அவங்களுக்கு நினைவுபடுத்த அவங்களுடைய கண்களில் கண்ணீராக இருந்திருக்கிறான் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும். நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு ஜானகி அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்களுடைய பாடல்களே உங்களுக்கு பிடித்த மிகச்சிறந்த பாடல்கள்லாம் என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் ஜானகி அம்மாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க, எந்த பாடலில் முதல்ல உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.